ஹாய், இன்றைக்கி என்ன முக்கியமான நாள்? என்னங்க இப்படி கேட்குறீங்க? எலெக்ஷன் டேங்க. நம்ம இந்திய நாட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு ஆள போகிற பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிற நாள் தான் இன்றைக்கி. எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க தானே? நான் கூட தாங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். நாம் யாரும் பிரதமரை நேராக தேர்ந்தெடுக்க முடியாது. மக்களவை உறுப்பினர்களே வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம். யார் பெரும்பான்மையான எண்ணிக்கையில் இருக்காங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க எம்பிக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க தான் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை பெறுவாங்க. அவங்களில் ஒருத்தரை பிரதமராக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கு அனுப்பப்படும் ஒவ்வொரு உறுப்பினரும் மிக முக்கியமானவர். ஸோ யோசிச்சு ஓட்டு போடுங்க. நம்ம இந்திய நாட்டோட தலையெடுத்து நிர்ணயிக்கிற உரிமை நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஜனநாயக நாட்டில் மக்களுக்குரிய உரிமை வாக்களிப்புங்க. ஸோ ஓட்டு போடாமல் யாரும் இருக்காதீங்க. சரி, நான் ஏன் கண்டிப்பாக ஓட்டு போடணும்? ஒரு ஓட்டில் என்ன மாறிட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தராசில் 1 கிராம் அதிகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம்தான் அதிகமான அளவு காட்டும். ஸோ ஒரு ஓட்டுன்றது ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஓட்டால் நிறையா பேரோட லைஃப் மாறி இருக்கு. சரி, இன்றைக்கி என்ன விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது? தவறாமல் போய் ஓட்டு போட்டு வந்துடணும். ஏன்னா இது நம்மளோட கடமை. அப்புறம் போட்டுக்கலாம், மதியமாக போட்டுக்கலாம், சாயந்தரம் போட்டுக்கலாம், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. முடிஞ்சால் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ தேர்தல் அன்றைக்கி நமக்கு லீவ் தான். அந்த லீவை போயிட்டு வேஸ்ட் பண்ணணுமா, அன்றைக்கி போயிட்டு ஓட்டு போடணும் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. குறிப்பாக இல்லத்தரசிகளே, இன்றைக்கி தேர்தல் நாளுங்க. வீட்டு வேலையிலேயே மூழ்கிட்டு இருக்காமல் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துடுங்க. நம்மளை சுற்றி இருக்க அனைத்தையும் நம்மளால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு நாள் நம்ம பண்ணுற விஷயம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு நம்புவோம். ஸோ வாக்களிக்க யாரும் மறந்துடாதீங்க. இது நம்மளோட கடமை. தண்ணி எடுத்துகிட்டு போங்க, குடை எடுத்துகிட்டு போங்க. ஆனால் கண்டிப்பாக ஓட்டு மட்டும் போட்டு வந்துடுங்க.